ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பந்தய சாலை ஓட்டம். எபிரேயர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அப்படியானால் பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார் தேவன். யாருக்கு? பரிசுத்த சகோதரர்களுக்கு, பரிசுத்த சகோதரிகளுக்கு. எல்லாருக்கும் கிடையாது. ஆங்கிலத்தில் ஹெவன்லி காலிங் இருக்கு. அப்படின்னா பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பு. யாருக்கு அழைப்பு? பரிசுத்த சகோதரருக்கு. பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பு பரிசுத்த சகோதரருக்கு. உதாரணமா சொல்றேன். நம்முடைய சிஎம் ஸ்டாலின் அவருடைய வீட்டில் யாருக்கோ கல்யாணம்னு வச்சுங்க, யாருக்கு இன்விடேஷன் கிடைக்கும்? மந்திரிகளுக்கு, பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு, பணக்காரர்களுக்கு, அவங்களுக்கு இன்விடேஷன் வரும். உங்களுக்குலாம் வருமா? நமக்கெல்லாம் வராது. நமக்கெல்லாம் வராது. ஏன்னா அவங்க ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க அவங்க அப்படித்தான் கொடுப்பாங்க. அதே போல இங்கே ஒரு இன்விடேஷன் வருது பரலோகத்தில் வந்து. யாருக்கு இன்விடேஷன்? பரிசுத்த சகோதரருக்கு, சகோதரிகளுக்கு ஒரு இன்விடேஷன். எதுக்காக இன்வைட் பண்றாங்கன்னு அப்புறம் பார்ப்போம். அப்படியானால் பரிசுத்த சகோதரர், பரிசுத்த சகோதரி யார்? பரிசுத்த சகோதரர் யார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். என்ன சொல்லுது பாருங்க. ஜீவனுக்கென்று, அதாவது நித்திய ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்போ நித்திய ஜீவனுக்கென்று எழுதப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு போறவங்க, அவங்க பேர் நித்திய ஜீவனில் பேர் எழுதப்பட்டவனும். ஜீவ புஸ்தகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த புஸ்தகத்தை தான் எழுதுவாரு. யாரு பேர் எழுதுவாரு? நித்திய ஜீவனுக்கு போறவங்க பேரு, பரலோகத்துக்கு போறவங்க பேரு அதுல எழுதுறாரு. இப்ப வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளிலே சில புஸ்தகங்களை கர்த்தர் விரித்து வைத்து புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே நியாய தீர்ப்பு செய்கிறார். அதுல ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பேர் இல்லையோ அவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். நல்லா கவனிச்சிங்க, நரகத்துக்கு போவாங்க. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. அவங்க தாங்க பரிசுத்தவான்கள். ஜீவ புஸ்தகத்தில் நித்திய ஜீவனுக்கு போறவங்க தான் பரிசுத்தவான்கள். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க பரலோகத்துக்கு போவாங்க. சப்போஸ் பேர் எழுதலைன்னா நரகத்துக்கு போவாங்க. நான் இப்படி சொல்றேன், பரலோகத்துக்கு போறவங்க பேர் எங்க இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். பரலோகத்துக்கு போறவங்க யார்? யார்? கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறவெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. சர்ச்சுக்கு வந்து காணிக்க போடுறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பரலோகத்துக்கு போவாங்கன்னு இயேசு சொல்கிறார். வாசிக யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் இயேசுவிடத்தில் வந்து, போதகரே, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிந்திருக்கிறோம், ஆகையினால் தான் உங்களை அற்புதம் செய்கிறீர் என்று சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இயேசு பதிலே சொல்லல. அதுக்கு மாறா என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறது யார் பார்ப்பாங்கன்னா, யார் ஒருவர் மறுபடியும் பிறந்தார்களோ அவங்க தான் பார்க்க முடியும். நீங்க உங்க வீடுகள்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து சர்ச்சை பார்த்துட்டீங்க. சர்ச்சை பார்க்கறது பெருசா, சர்ச்சுக்குள்ள வந்தது பெருசா? சர்ச்சுக்குள்ள வந்ததுதான் பெருசு. நீங்க சர்ச்சுக்கு வராம வெறுமனை பார்த்துட்டு போனது வர வேண்டிய. அப்படியே பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும்னா மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறக்கிறதுனா என்னன்னு சொல்லி அந்த போதகருக்கு தெரியல. அவர் சொல்றாரு, தாயின் வயிற்றுல மறுபடி போயிட்டு எப்படிங்க இந்த வயசான காலத்துல பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்துல கேட்கிறாரு. அதுக்கு இயேசு பதிலே சொல்லல. அதுக்கு பதில் சொல்ல. இப்ப நான் அப்படி கேட்கிறேன், உங்களுக்கு தெரியும் தானே மறுபடி பிறக்கிறது என்ன? நாங்க ரெண்டு பிள்ளைகள், இவங்ககிட்ட பாவம் இருக்கா? பாப்பா இருக்கிறா, இங்க இருக்கிறாங்க, இந்த சின்ன பிள்ளைங்களா, பாவம் இருக்குதா? பாவம் இல்லை. சரிதானே? அதனால்தான் சொன்னார் இயேசு, சிறு பிள்ளைகளை அழைத்து பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்ன, பாவம் இருந்தா சொல்லியிருக்க மாட்டார். ஓகே, இப்ப இந்த பிள்ளைகள் பாவம் இல்லை. இப்ப யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார், அவர் அடிக்கப்பட்டார், இரத்தத்தினார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து, இயேசுவே நான் ஒரு பாவி, உடைய இரத்தத்தினால என்னை கழுவி சுத்தமாக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உண்மையாவே மனஸ்தாப்பட்டு கேட்டா பாவம்ல மன்னிப்பாரா? மன்னிப்பாரா? அவர் மன்னிச்சா கூட நீங்க மன்னிக்க விட மாட்டீங்க பொழுது. எங்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும், மன்னிப்பார். ஓகே, இப்ப மன்னிச்சா பாவம் இருக்குமா? மன்னிப்பு கேட்டவங்கிட்ட பாவம் இருக்குமா? இல்ல. அவன் யார மாதிரி ஆயிட்டான்? மறுபடி பிறந்த இந்த சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டான். இதுக்கு பேர் தான் மறுபடி பிறக்கிறது. இந்த அனுபவம் பெற்றால் பரலோக ராஜ்யத்தை பார்க்கலாம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் பரலோகத்தை பார்க்கலாம். உள்ள போறது எப்படின்னு சொல்லி அதே இயேசு சொல்றாரு. 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்படின்னா ஞானஸ்நானம் பெற்றால், மனம் திரும்புறவங்க ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தம் பெற்றால் பரலோகத்துக்குள்ள போகலாம் அப்படின்றார், பிரவேசிப்பார்கள் அப்படின்றார். அப்படியானா பரலோகத்துக்கு போறது யாரு? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தம் பெற்றவங்க. இவங்க பரலோகத்துக்கு போகலாமா? இவங்க பேர் எங்க இருக்கும்? ஜீவ புஸ்தகத்துல. இவங்க நித்திய ஜீவனுக்குரியவங்க. இவங்க தாங்க பரிசுத்தவான்கள். இவங்க தான் பரிசுத்தவான்கள். ஓகே, என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். பரம அழைப்பு, பரலோகத்திலிருந்து அழைப்பு வருது. என்ன அழைப்பு? வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். சரி, என்னவா? தேவன் அழைத்த பரம அழைப்பு, பரலோகத்திலிருந்து அழைப்பு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பு எதற்காக? பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக. பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் அழைத்தார். பரலோகத்திலிருந்து பரம அழைப்பு. நல்லா கவனமா கேட்டுங்க. இது எல்லாருக்கும் கிடையாது. இந்த பந்தய ஓட்டத்தில் யார் தான் ஓட முடியும்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்வது பரலோகத்திலிருந்து யாருக்கு அழைப்பு வந்துச்சு அப்படின்னா பரிசுத்தவான் மட்டும்தான் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் ஓட முடியாது, எல்லாருக்கும் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தவான்கள் மட்டும்தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். பந்தய பொருள் ஒண்ணு இருக்கு, சரியா?
அந்த பந்தய பொருள் என்னங்க? அந்த பந்தய பொருள் என்ன? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஓ, இந்த பந்தய பொருள் என்னவா? அழிவு இல்லாத கிரீடம். அழிவு இல்லாத கிரீடம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தலையில நிறைய கிரீடங்கள் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும். அழிவே இல்லாத கிரீடம். இந்த கிரீடம் பெற்றுக்கொண்டுதான் பந்தயத்துக்கு போறாங்க. பந்தய சாலையில் எத்தனை பேர் தான் ஓடுவாங்க? 24 வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என்ன சொல்றாரு? பந்தய சாலையில் ஓடுவோர் எல்லாரும் ஓடுவார்கள். யாரெல்லாம்? பரிசுத்த சகோதரர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தம் பெற்ற எல்லாரும் ஓடுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவான். ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவான். முதல் பந்தயம் யாரோ அவன் தான் பந்தயத்தை பெறுவான். சொல்லிட்டு, சபையே, கொரிந்து சபையே, நீ பெற்றுக்கொள்ற மாதிரி ஓடு. நான் ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஓடாத, கிரீடத்தை பெற்றுக்கொள்ற மாதிரி ஓடு அப்படின்னு இந்த நிருபத்தை எழுதின பவுல் சொல்லுகிறார். சரி, இப்ப பாப்போம். இப்போ எப்படி ஓடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அவரை பின்னால எக்ஸாம்பிளா சொல்றேன். அவர் எப்படி ஓடினாருங்கிறத பின்னால சொல்றேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அருமையானவர்களே, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? எப்படி செய்கிறோம்? இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருந்து பந்தய சாலையில் ஓடணும். நான் இப்படி கேட்கிறேன். இந்த பந்தயத்தில் ஓட்டம் பந்தயம் வச்சிருக்க போது ஓடுறதுக்கு முன்னால ஒரு 10 வாழைப்பழம், 10 இட்லி, 10 வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஓடுவானா? 10 இட்லி சாப்பிட்றவனா இருப்பான். ஆனா அன்னைக்கு 1 போதும்னுவான். இது போதும்பா, நான் சாப்பிட்டு ஓட போறேன். ஓடணும். இச்சை அடக்கிறான். அதே போல ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் பந்தய சாலை ஓடுறவங்க இச்சை அடக்க முடியல. என்ன இச்சை? கண்ணு இச்சை, மாமிச இச்சை. இந்த இச்சையெல்லாம் அடக்கணும். கண்ணு என்னெல்லாம் இச்சிக்குதோ அதெல்லாம் அடக்கணும். மாமிசம் எதெல்லாம் இச்சிக்குதோ அதெல்லாம் அடக்கணும். இச்சை அடக்க முடியவங்களா ஓடணும். ஒண்ணு. அவர் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 2வதாக சங்கீதம் 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். எப்படி ஓடணுமா? கற்பனைகளின் வழியாகத்தான் ஓட வேண்டும். கற்பனைனா வசனத்தின்படிதான் ஓட வேண்டும். இந்த பெரிய ஓட்டப்பந்தயம் வச்சாங்கன்னா 200 மீட்டர் டேஷ் அப்படின்வாங்க. எடுத்த உடனே ஓடி ஃபாஸ்டா போய் நிறுத்துவான். 1600 மீட்டர் டேஷ்னுவாங்க. அது ஒரு கிரவுண்ட் 8 தடவை சுத்தணும். இப்ப சுத்தும் போது அவங்களுக்கு ட்ராக் போட்டுருவோம். அது வழியா தான் போகணும். அதே போல நீங்களோ நானோ இந்த கிரீடத்தை பெறுவதற்கு வசனத்தின்படிதான் வாழணுமா, கற்பனைகளின் வழியாகத்தான் போகணுமா. வசனம் என்ன சொல்றது அப்படியே வாழணும். வசனம் படிக்கிறது இல்ல. உங்களுக்கு ட்ராக் இதுதான் தெரியுது. ஆனா இஷ்டத்துக்கு நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வந்தாலும் கிடைக்காது. நான் சொல்றேன் பின்னால. வசனத்தின் வழியா ஓடணும். 1 இச்சை அடக்க உள்ளவங்களா ஓடணும். 2 வசனத்தின்படியே ஓடணும். 3 எபிரேயருக்கு இருக்கும் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால்
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், அப்ப நமக்கு ஒரு ஓட்டம் நியமிச்சிருக்குது. ஒன்னு இச்சை அடக்கம் உள்ளவளா ஓடணும், ஒன்னு வசனத்தின்படியே ஓடணும், 2 3 பாரமான யாவற்றையும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வருகிற வியாகுலங்கள், கவலைகள், பாரங்கள், அவை யாவற்றையும், அதோடு மாத்திரமல்ல நம்மை சுற்றி நெருங்கின்ற பாவத்தை தள்ளிட்டு ஓடணும். பாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஓட முடியாது, கவலை வச்சுக்கிட்டு ஓட முடியாது, பாவத்தை வச்சுக்கிட்டு ஓட முடியாது. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளணும். 3 4வதாக பொறுமையோடு கூட ஓடணும். பொறுமையோடு கூட ஓடணும். அது சொன்ன 1600 மீட்டர்ஸ் டேஷுக்கு பெரிய கிரவுண்ட்ல கோடு போட்டிருப்பாங்க. 8 தடவை ஓடணுங்க. 8 தடவை சுத்தி வரணும். ஓட தெரியாத என்ன பண்ணுவோம் தெரியுமா? முதல்ல வேகமா ஓடுவான், வேகமா ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி வேகமா ஓடுவான். 2வது 3வது ரவுண்ட் வந்து அவனுக்கு இழைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இப்படிதான் ஓடுவான். ஆனா ஓட தெரிஞ்சவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? முதல்ல பொறுமையா ஓடுவான், பொறுமையா தான் ஓடுவான். கடைசியில ஃபாஸ்டா ஓடி முடிச்சுவான். அவன் ஓட தெரிஞ்சவன். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறபடி 1 இச்சை அடக்கத்தோடு ஓடணும், 2 வசனத்தின்படி ஓடணும், 3 கவலையையும் பாவத்தையும் தள்ளிட்டு ஓடணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஓட முடியாது. பொறுமையோடு ஓடணும். ஓகே, இப்போ பவுல் ஓடி முடிச்சிருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். சார் என்ன சொல்றாரு? தன் ஓட்டத்தை முடித்து கிரீடத்தை பெற்றுக்கொண்ட அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. பவுலுடைய ஸ்டேட்மெண்ட், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாதியில ஓடி முடிக்கிறது பாருங்க, கடைசி வரைக்கும் ஓடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்துல வசனத்தின்படியே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை காத்துக்கொண்டே இது முதல் எனக்காக நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன் ஓட்ட பந்தயத்தில். எனக்கு நீதியின் கீழே வைக்கப்பட்ட, எனக்கு மாத்திரம் இல்லை, தேவனுடைய பிரசன்னமாக எல்லாருக்கும் உண்டு. நான் பெற்றுட்டேன்பா, நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கன்றார். நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்றார். அப்படின்னா அவர் எப்படிதான் ஓடினார், அவர் எப்படி ஓடி பெற்றுக்கொண்டார், இதுதான் செய்தி. ஏன்னா அவர் நான் ஓடினேன், என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டுட்டேன். ஆகையினால எனக்கு மட்டும் இல்லை, அவர் பிரசன்னமாக விரும்புகிற எல்லாருக்கும் அவர் வருகிறார், நான் அவரை சந்திக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அது உண்டு. அவங்க ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம் அப்படின்றார். சரி, இவர் எப்படித்தான் ஓடினார் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். எப்படி ஓடி ஓட்டத்தை முடிச்சார்? வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு.
பரலோகத்திலிருந்து இவருக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை சரியா புரிஞ்சிருக்கிறார். அழைப்பின் பந்தய பொருளுக்காக, ஒரு பந்தய பொருளை பெற்றுக் கொள்றதுக்கு தான் என்ன அழைச்சிருக்கிறாரு. அது வாடாத கிரீடம். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி அவர் என்ன சொல்றாரு, லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்றாரு. அப்படின்னா இவர் ஏன் ஓடுறாரு? பந்தய பொருள் அந்த அதை லக்கா வச்சிருக்கிறார். அது லக்கானா அதான் நோக்கம், அதுதான் என்னுடைய எண்ணம். ஆனா இன்னைக்கு பரலோகத்துக்கு போறது லக்கு இல்லை, இயேசு வந்தாலும் போகணும், அதுவும் லக்கு இல்லை. லக்குன்னா நான் அதிர்ஷ்டத்தை சொல்லல, லக்குன்னா நோக்கம். எத்தனை பேர் இயேசு வந்தா பறந்துடணும்னு நோக்கத்தோடு வாழ்றீங்க? இங்க ஆமான்னு கையை வைத்து முடிவீங்க. வெளியே போனோம்னா வீட்டு காரியம், அந்த காரியம், இந்த காரியம், சொந்த காரியம், சோக காரியம் தான் பேசுவீங்க. ஒரு லக்கு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வாழ்றவங்களா இருப்பாங்க. அவன் என்ன சொல்றான், கிறிஸ்திய தேவன் அழைத்த அந்த பரலோகத்தின் அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரும். அதுதான் என் லக்கு. கிரீடத்தை நான் எப்படியாவது பந்தய பொருளாகிய கிரீடத்தை நான் பெற்றே ஆவேன் அப்படின்னு லக்கு வச்சு ஓடுறாங்க. நீங்க எப்படி வாழ்றீங்க? பந்தய பொருள் கிரீடத்தை பற்றியே உங்களுக்கு தெரியாது. என்னைக்கு கிரீடம்? இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல, இனிமையாவது கிரீடம் பெற்றுக்கொள்ளுமே ஆண்டவரே, அந்த லக்கை நோக்கி நான் ஓடுவேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஓட்டத்தை வச்சுங்க. ஏன்னு கேளுங்க, உங்களுக்கு அந்த லக்கை இல்லைன்னு வச்சுங்க, ஏய்மே இல்லைன்னு வச்சுங்க, உங்களால ஓடி முடிக்க முடியாதுங்க. உங்களால ஓடி முடிக்க முடியாது. இப்போ எப்படி இருக்கணும்? 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இந்த வலது பார்சத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்கிறது தான் அவருடைய குறிக்கோள். அதுதான் அவருக்கு சந்தோஷம், அதுதான் அவருக்கு சந்தோஷம். அவர் சொல்ற, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம்? தேவனுடைய வலது பக்கத்துல போய் உட்காரணும். அவருடைய சீட்ல தேவனுடைய வலது பக்கத்துல போய் உட்காரணும். உட்கார்ந்தாரா? உட்கார்ந்தாருங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல, அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட இருப்பான். அப்ப இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இதுதாங்க அவர் வச்சிருந்த சந்தோஷம். அவர் தமக்கு முன் சந்தோஷத்தை வச்சிருக்கார். எப்படி? பிதாவுடைய வலதுபக்கத்தில் உட்காரணும். இது சந்தோஷமா வச்சிருக்காரு. அதுக்காக என்ன பண்ணாரா, அவருக்கு வந்த அவமானத்தை என்னல சிலுவையை சகிச்சார். எத்தனையோ அவமானம் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, சிலுவை வந்தது. ஆனால் அவர்களை எண்ண மாட்டேன்ட்டார். எனக்கு அது தேவையில்லப்பா, எனக்கு வேண்டியது சந்தோஷம். அந்த சிங்காசனத்தை, பிதாவின் சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் உட்காரணும். அதுதான் என் சந்தோஷம். ஆனா எவனோனோ பாடுபடுத்துறான், எவனோனோ நிந்திக்கிறான், எவனோனோ என்னென்னமோ சொல்றான். ஐயோ, இதெல்லாம் வச்சு இதெல்லாம் நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தா போங்க இப்ப அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டாரா, எண்ணலையா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு லக்கு வச்சிருந்தாரு. என்ன லக்கு? பிதாவின் சிங்காசனத்தின் வலதுபக்கத்துல உட்கார்ந்துங்கிற ஒரு லக்கு வச்சிருந்தாரு, எய்ம் வச்சிருந்தாரு. அதைத்தான் சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆகவே அந்த சந்தோஷமான லக்கை அவர் அடைவதற்கு என்ன இடையூறு வருது? அவமானம் வருது, பாடுகள், சிலுவை வருது. ஆனா என் தேவன் தள்ளிட்டு, எனக்கு அவமானம் பெருசு இல்லை, சிலுவை பெருசு இல்லை, என் தேவனுடைய சிங்காசனத்து வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவமானத்தை சிலுவையும் சகிச்சுட்டார். போல எவன் வேணும் பேசிக்கடா, என்ன வேணாலும் அடிச்சிங்கடா, என்ன வேணாலும் நடத்திங்கடா, என்ன வேணாலும் சொல்லிங்க, அடிங்க, அடிச்சிங்க. ஆனா சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் போய் உட்கார்ந்து போயினான். ஆகையினால இந்த பாடுகளை தள்ளி விட்டு போயிட்டார். ஆனா இன்னைக்கு நமக்கு பாடுகள் வந்தா கிரீடத்தை தள்ளி விட்டு போயிடும், கிரீடத்தை தள்ளி விட்டு போயிடும். இந்த பாடுபடுறேன் பாருங்க, என் வேதனை உங்களுக்கு வந்தாதாங்க தெரியும். நான் அவ்வளவு வேதனைப்படுறேன். அதனால கிரீடமாவது பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க.
நிமித்தமாக, இயேசு ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக ஒருத்தன் ஓடிட்டான். ஆனால் இயேசு அவர் ஒரு எய்ம் வச்சிருந்தார், பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார். அதனால என்ன பண்ணாரா, சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில பவுல் அப்படித்தான் ஓடி இருக்கிறார். எத்தனையோ பாடுகள் எனக்கு வந்தது, எல்லாவற்றையும் நான் சகித்தேன் அப்படிதான் சொல்றார். ஒரு எய்ம் இருக்கணுங்க, ஒரு எய்ம் இருக்கணும். கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கிற எய்ம் பவுலுக்கு இருந்தது, அதனால அவன் சகிச்சிட்டான். நம்முடைய சபையில ஒரு சகோதரர் இருந்தார் பெரம்பலூர்ல. அவருடைய மகன் சில ஆண்டுகளுக்கு முன்னால SSLC படிச்சுட்டு இருந்தான். படிக்கிற அவன் தன்னுடைய ரூம்ல ஒரு சின்ன டீப்பாய் வச்சிருந்தான். அதுல ஒரு போர்டு இப்படி வச்சிருக்கான், ஒரு போர்டு இப்படி வச்சிருந்தான். அதுல 450 அப்படின்னு எழுதிச்சு. நான் தற்செயலா அவன் ரூமுக்கு போனேன், படிச்சுட்டு இருந்தான். என்ன தம்பி 450 எழுதி வச்சுக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், பாஸ்டர் SSLC படிக்கணும்னா 450 மார்க்காவது நீ எடுக்கணும்னு எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. எங்க பெற்றோரும் 450 மார்க்காவது நீ எடுத்தாகணும் 500க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால எனக்கு ஒரு குறிக்கோள், 450 எடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு கூட தான் இதை எழுதி வச்சு 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 ஜெபம் பண்ணி நான் போயிட்டு இருக்கிறேன், படிக்கிறேன். அவன் எடுத்த மார்க் என்ன தெரியுமா, 487. அவன் ஒரு குறிக்கோள் வச்சிருந்தாங்க, இத்தனை மார்க் எடுக்கணும்னு வச்சிருந்தான். ஆனா நம்ம பிள்ளைகள் பரிசு எழுதும் போது அப்படியா இருக்கிற, பாஸ் பண்ணா பார்த்தாது விடு, அதனால ஃபெயில் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி படிக்க மாட்டாங்களே. ஒரு குறிக்கோள் இருக்கணுங்க. அவன் சொல்றான், பந்தய பொருளை பெற்றுக்கொள்வது என்னுடைய லக்கு, என்னுடைய நோக்கமே அதான். ஓகே, ஒன்று அவன் அதை லக்காக நோக்கமாக கொண்டிருந்தான். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பந்தய பொருளை லக்காக கொண்டிருந்தான். இரண்டாவதாக பிலிப்பியர் 3:22, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்ன சொல்றாங்க, நான் அடைந்தாயிற்று தேறினவன் என்று எண்ணாமல். எப்படி, நான் என்னுடைய பந்தய பொருளை அடைஞ்சாச்சு இல்ல முற்றிலும் தேறிட்டேன் அப்படி நான் எண்ண மாட்டேன், அப்படிதான் ஓடுவேன்றார். அப்படிதான் ஓடுவேன்றார். முற்றிலும் தேறினவன் எழுதுறதில்லை, பந்தய பொருள் அடைஞ்சாச்சுன்னு எழுதுறதில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல அநேக தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தா பெறணும், அது போதும் போ அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னும் தேடி போடுமே அப்படிங்கிறது என்ன வரலையே. அவனோட பெட்டர், இவனோட பெட்டர். ஏங்க இதுல திருப்தி அடையாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு திருப்தி வந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்களால தேறி வர முடியாது. முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் எண்ண மாட்டேன்றார் பவுல். நான் அடைஞ்சிட்டேன், என் கோலை அட்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னு என்றதில்லை. நான் என்ன பண்றேன், எதற்காக பிடிக்கப்படணும், ஆகா அதை அடைஞ்சு கொடுற ஆசையா தோடுறேன். அப்போ முற்றிலும் தேறினவன் என்ன கூடாதுங்க. நமக்கு கொஞ்சம் பைபிள் வசனம் தெரியும், 4 பேருக்கு சுவிசேஷம்னு நான் பெரிய ஆளு, நான் தேர்னவன் அப்படின்னு நினைச்சு உங்களை ஏமாத்திராதீங்க. இயேசு போல தேரணும், அப்படிதான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் அடுத்தவரோட நான் பெட்டர் பெஸ்ட் நினைச்சுக்கிட்டீங்க, அது வேஸ்ட், அது வேஸ்ட். நீங்க இயேசு போல தேரணுமா இல்ல அடுத்தவங்க தேர்ற மாதிரி தேரணுமா?
வசனம் என்ன சொல்றது? இயேசுவே சொல்றாரு. லூக்கான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். எல்லாவற்றுக்கும் திருப்தி வரணும், ஆனா கர்த்தருடைய காரியத்தில் மட்டும் திருப்தி வரக்கூடாது. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்போ இயேசு போல தேரணும், இயேசு போல குருவை போல நான் மாறணும் அங்கிற எண்ணத்தை தான் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓடணுங்க. கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், இயேசு போல மாறணும், இயேசு போல தேறி வரணுங்க, அந்த மாதிரி நினைச்சு ஓடணும். பவுல் அப்படித்தான் ஓடி இருக்கிறார், பவுல் அப்படித்தான் ஓடி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் கொஞ்சம் வசனம் எனக்கு தெரியும், நான் மற்றவர்களுக்கு போதிக்கிறேன், ஆகினால் தேறிவிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எவனுக்கு ஒரு முறைஸ் இல்லை. இயேசு போல தேரணுங்க. ஓடுற ஓட்டத்துல பவுல் சொல்றாரு, தேறினவன் இயேசு போல தேறி வரணுன்றாரு. உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் யார மாதிரி தேறி இருக்கும்? வசனம் சொல்லுவோம், நீங்க தேறுகிறது எல்லாருக்கும் விளங்கும்படின்னு இருக்கு வசனம். நம்மளை பார்க்கும் போது தேர்ந்தவங்க, இயேசு போல வாழ்றவங்க அப்படின்னு மற்றவங்க நம்மளை சொல்லணுங்க. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு உங்களுக்கு திருப்தி வரலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு திருப்தி வரக்கூடாது. திருப்தி வந்துச்சுன்னா நீங்க தேர மாட்டீங்க. கேட்டா காலையில் நம்ம நீதிமொழிகள் படிக்கிறேன், சாயங்காலம் சங்கீதம் படிக்கிறேன், திருப்தி. ஐயா, ஆமா, இயேசு போல மாறிடுவீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை இதுதாங்க திருப்தி. இதுவா? இதை வச்சுக்கிட்டு நீங்க பரலோகம் போயிடுவீங்களாக்கு? மன்னிக்கணும், நான் சொல்றதுக்கு வருத்தப்படுறேன். உத்தம குமாரனாகிய தீமோத்தேயே அப்படின்னு பவுல் எழுதுவார். சரிங்களா? நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல கேட்கிறேன், தீமோத்தே யார் அப்படின்னு. மன்னிக்கணும், அவரை குற்றம் சொல்றதுக்காக நான் வருத்தப்படுறேன். பவுலுக்கு சீலாவுக்கும் பிறந்த பையன் அப்படின்னா, பவுலுக்கு சீலாவுக்குமா? ஆமா, உத்தம குமாரன் சொல்றாரு, அவருடைய பையன் தானே. அப்ப பவுலுக்கு சீலாவுக்கு, ஐயோ பாவி பாவி பாவி. பவுல் ஒரு ஆண், சீலா ஒரு ஆண். நம்ம ஊர்ல ஷீலான்னு பேர் வச்சாங்க. அதனால அவன் நினைச்சான் ஷீலா பவுல், ஓ இவங்க ரெண்டதான் புருஷ மனைவி பொண்ணு அப்படி சொல்லிட்டான். ஓ என்ன, பவுல் ஒரு மனுஷன், சீலா அவனோடு கூட இருந்த ஒரு மனுஷன். அப்படியா? நான் குறை சொல்லலைங்க. என்னிடத்திலும் நான் தேறி வரணும் என்றுதான் வாஞ்சித்து நான் வெளிப்பிடிச்சு செயல்பட்டு இருக்கேன். ஆனா சும்மா இன்னும் உதாரணம் சொல்றேன், உங்ககிட்டே கேட்கிறேன். நம்ம சபையாருக்கு தெரியும், ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2. அப்படித்தானே? காயின் ஆவேல் 2 பேர் தானே? நிறைய சபைக்கு தெரியாது, ஊழியக்காரர்கள் தெரியாது. 2 ஊழியக்காரர், ஆனா அவங்க ஊழியம் செய்யறாங்க. என்கிட்ட 50 பேர் இருக்கிறாங்க. ஐயா நான் ஊழியம் செய்யறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்களுக்கு என்ன போட்டு அவங்க தேடிட்டோன்னு நான் சும்மா கேட்டேன், ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள்னு. 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள்னா காயின் ஆவேலை கொன்னுட்டான். அப்ப காயினுக்கு எப்படி மனைவி வந்துச்சுது தெரியல ஐயா. 3வது ஒரு பையன் பிறந்தான். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலா தேவன் ஒரு ஆண் பிள்ளையை தந்தாருக்கு, அவனுக்கு பேரு சேத்தன்னு பெயரிட்டான். 5வது அதிகாரத்தில் சேத்தை பெற்ற பின் அவன் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எங்க எத்தனை பொண்ணு பையன்னு சொன்னா கவுண்ட்லெஸ், அளவு கிடையாது. நிறைய பொண்ணு நிறைய பையன். அதுல ஒருத்தியை தான் எடுத்துட்டு போயிட்டான். சரி, நான் எதுக்கு சொல்ல, மன்னிக்கணும், என்ன எனக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரியும் யாருக்கும் தெரியாத மாதிரி நான் சொல்லல. நம்ம தேர்றது
வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாதாங்க தேட முடியும். வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறது பெருசு இல்லை, நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுல உள்ள என்ன இருக்குங்கிறத ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்க தேட முடியும். சரி, இரண்டாவதாக தேறினவனாய் மாற வேண்டும் என்று ஓடுகிறான். அவன் தேறினவன் என்றதில்லை, இன்னும் இயேசு போல தேறவன் ஓடுறான். முதலாவதாக பந்தய பொருளை இலக்காக வைத்து ஓடுகிறான். இரண்டாவதாக நான் முற்றிலும் தேறினவன் எண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மூன்றாவதாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஓஹோ, எனக்கு பரலோகத்திலிருந்து அழைப்பு வந்துச்சு, என்னை ஆண்டவர் பிடிச்சு ஊழியத்தில் வர வச்சுட்டாரு. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ, அதாவது கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும், அதை அடைந்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் தொடர்கிறேன். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஆசையா தொடரணும். அப்படின்னா ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னா அவங்க ஆசையா ஓடணும். ஆசை இல்லாம யாருடைய கம்பல்ஷன்ல ஓடனா என்ன ஆகுன்றீங்க? பாதிலே நின்றுவாங்க, பாதிலே நின்றுவாங்க. நீங்க ஆசையா ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுக்கு ஓடுறீங்களா, இல்ல புருஷன் சொல்றதுக்காக ஓடுறீங்களா, மனைவி சொல்றதுக்காக ஓடுறீங்களா, இல்ல பிள்ளைகள் பெற்றோர் சொல்றதுக்காக ஓடுறீங்களா? ஆசையா ஓடுகிறேன். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை வேணுங்க, ஆசை வேணும். இல்ல கட்டாயத்தில் நீங்க ஓடணும், பெற்றுக்கொள்ளவே முடியாது. 2 நாளாகும் 25வது அதிகாரம் ஜீசஸ் 1வது 2வது வசனங்கள். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானால். அமத்சியா 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் ஒரு யூத ராஜா, யெகோவாகிய தேவரை வணங்கக்கூடிய ஒரு யூத ராஜா. என்ன செய்றான் பாருங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஒரு நிமிஷம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான ஆண்டவர் பார்க்கிறார். கரெக்டா செய்றான்டா, கரெக்டா செய்றான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நினைக்கிற அளவுக்கு சரியா செஞ்சான். நடக்கிறத பாருங்க. ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. எப்படியா? முழு மனதோடு செய்யல, ஆனா சரியா செஞ்சானா? செஞ்சான். ஆனா ஹோல் ஹார்ட்டோட முழு இதயத்தோடு செய்யல. நான் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இந்த பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க. அவன் டிவி பார்த்துட்டு இருப்பான். டிவி பார்க்கறத படிற அப்படின்னு சொல்லிங்க. அவன் என்ன செய்வான்? சரி 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 டிவி பார்க்கல, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, பாடம் படிப்பான். நீங்க அந்த பக்கம் போறோம்னு டிவி பார்ப்பான். ஏன் செஞ்சா இப்படி? முழுதயத்தோடு கூட பாடத்து மேல என்ன இல்லை, ஆசை இல்லைங்க, ஆசை இல்லை. ஏதோ கட்டாயத்தின் மேல படிக்கிறான். இன்னைக்கு சும்மா சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு சபை கூடி வருதலை விடக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்கா? நீங்க முழு இதயத்தோட வந்தீங்களா? இல்ல வரலன்னா பாஸ்டர் கேப்பா இருந்தேன்னு நினைச்சீங்க. முழு இதயத்தோடு தானே வந்தீங்க இல்லைங்க? அப்படின்னா எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஒன்பது மணிக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்க முழு இதயத்தோடு வந்தீங்கன்னு அர்த்தம். போங்க, முழு இதயத்தோடு கூட அதை நேசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் பிந்தி வந்தீங்க? அட போட போலாம் போ. ஆனா சபைக்கு வந்துட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க, சபை உடல் விடல. 9 மணிக்கு ஆறாவதுன்னா 10 மணிக்கு 10:30 மணிக்கு 11 மணிக்கு வந்து என்னங்க பிரச்சனை? கரெக்டா நானும் சபைக்கு போயிட்டு இந்த சிஎஸ்சியில ஆர்சி காரனாவது பரவாயில்ல, சீக்கிரம் போய் உட்காந்துருவான். சிஎஸ்சி காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பாதியில தான் போவான், ஃபுல் டைம் இருக்க மாட்டான்.
பாதியில போவான். சின்ன பிள்ளைகளை வெளியே விளையாட விட்டுட்டு இவங்க வெராண்டாவில் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு அதே பழக்கம் பெந்தகோஸ்தே சபையில் வந்துச்சு. எப்படி வந்துச்சுமா, சிஎஸ்எல் வந்தவங்க, அதனால பாதியில தான் வருவாங்க. பாதியில தான் வருவாங்க. முதல்ல வந்த சமூகத்தில் தானே சந்தோஷமா தான் வரணும். வசனப்படி அவன் முழு மனதோடு செய்யலங்க. அதனால என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். வாசிங்க 14 வசனத்திலிருந்து. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். இவனோ யெகோவாகிய தேவனை, பிதாவாகிய தேவனை வணங்குறவங்க ஏதோமியரை முறியடிச்சு வந்துட்டான். யுத்தத்துல வந்தவன் சும்மா கூடாது, சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்தான். பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்துக் கொண்டான். வெட்கக்கேடு. எங்க ஜெயிச்சது தேவனால. ஆனா இப்பொழுது அங்கிருந்து தூரத்திலிருந்து விக்கிரகத்தை கொண்டு வந்து அதை தெய்வமாச்சு பணிஞ்சுக்கிட்டான். எப்படி இருக்குங்க, எப்படி இருக்கும் கர்த்தருக்கு. என்ன நடந்ததுன்னு பாருங்க, வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். என்ன சொல்றாரு? ஆண்டவர் அவன் மேல கோபப்படுறார். கோபப்பட்டாங்க கூட திருத்தணும் நினைக்கிறார், திருத்தணும் நினைக்கிறார். ஆகினால ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். தீர்க்கதரிசி வந்து சொல்றான், ஏப்பா நீ அந்நிய தெய்வத்தை கொண்டு வச்சுட்டிய அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காமல் போன அந்த தெய்வத்தை நீ நாடலாமா அப்படின்னு கேட்கிறான். உடனே இவன் என்ன சொல்றான் பாருங்க, ராஜா. தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு, நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். இப்போ தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றான், எனக்கு ஆலோசனைக்காரனை வச்சாங்களா, யாரு அது? வெட்டில வெட்டி ஓடி போயிரு. எங்க தேவன் அவன் மேல கோபம் கொண்டாலும் அவன் திருத்துறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரனை அனுப்புறாரு. இப்ப தேவனையே மதிக்காத ஊழியக்காரன் எப்படிங்க மதிப்பான்? தேவனையே மதிக்காம வேற ஒரு தெய்வத்தை விட்டான். அப்படி இருக்கும்போது தேவன் அனுப்பின ஊழியக்காரன் மட்டும் எப்படி மதிப்பான்? வெட்டி வேணாம். நடந்தது என்ன தெரியுமா உங்களுக்கு? அவனை பீஸ் பீஸா வெட்டி குதிரைகள் மேல கொண்டு வந்துட்டாங்க எருசலேமுக்கு. வெட்டப்பட்டு செத்தான். நான் ஏன் சொல்றேங்க, அவன் முழு மனதோடு ஆண்டவர் நேசிக்கலங்க. நேசிச்சது உண்மைதான், ஆனா முழு மனதோடு நேசிக்காதவள பாவம் செய்ய ஆரம்பிச்சான். பாவம் செய்யறவனை ஆலோசனை சொல்லி சரிப்படுத்துறானா அவனை வெட்டு வெட்டுறான், கர்த்தருக்கே துரோகம் பண்றான். நல்ல கவனமா கேட்டுங்க. நீ முழு மனதோடு கூட தேவனை நேசிச்சு ஓடுறவனா இருக்கணும். முழு மனதோடு ஓட்டத்தை ஓடணும். அதாவது நீங்க யாரோ சொல்றாங்கன்னு ஓடுறீங்கன்னு வச்சுங்க, உங்களால ஓட முடியாதுங்க. நான் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ என்ன மாதிரி தெரியல, இந்த பிடி பீரியட் வரும். அதில் ப்ளூ ஹவுஸ், ரெட் ஹவுஸ், கிரீன் ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ்னு வச்சு இது மாதிரி ஹவுஸ் வச்சு குரூப் அப்படி சேர்ப்பாங்க. இதில் ஒரு நாள் ஒரு ஓட்ட பந்தயம். இந்த ஓட்ட பந்தயத்தில் எங்கள் ஹவுஸ்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லை. வாத்தியார் வந்தார், சத்தம் போட்டார், ஏண்டா இருக்கிறீங்க பாருங்க தடிமாடு மாதிரி, ஓட்ட பந்தயத்தில் ஏண்டா உங்க குரூப்ல இருந்து ஒருத்தன் கூட வரல, சத்தம் போட்டு ஒருத்தரை இறக்குங்கடா அப்படின்ட்டார். உள்ள இறக்குங்கன்ட்டார். என்ன பண்றது, என்ன ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓடுறதுக்கு, ஒருத்தருக்கு ஓடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடைசியில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பால்
அவன் தான் ஹைட்டா இருப்பான். அவனு எப்பா நீதான்டா ஹைட்டா இருக்க, ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி வரும், ஆகையினால நீ ஓடுறதுக்கு இறங்குடான்னு அவனை ஓடுறதுக்காங்க இறக்கிட்டோம். அவனை ஓடுறதுக்கு இறக்கிட்டோம். ஓடலாம் பாருங்க, ஓட்டம் ஓடுறான், எல்லாரும் துரத்திக்கிட்டே ஓடுறான். ஐயோ நம்மளுக்கு இது குரூப்ல இருந்து இப்படி ஓடணும் முடிகிற வரைக்கும் கூட ஓடல, பாதியில வெளியே வந்துட்டான். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டேன், ஏன்டா இது மாதிரி பண்ண? ஓ நானாடா ஓடுறேன்னு சொன்னேன், நானா ஓடுவேன்னு சொன்னேன், நீங்க தான் என்னை கட்டாமடிச்சு ஓட வச்சு விட்டீங்க, நான் ஓட மாட்டேன்னு இல்லை. இன்னைக்கு யாருக்காக ஓடுனா பாதியில நின்றுவீங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கத்தரை விட்டு வெளியே போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஊழியக்காரன் சரி விசுவாசிகளும் சரி ஓடுனவங்க பாதி தூரத்துல நின்றுட்டாங்க, ஓடி நின்றுட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஓடி இருக்காங்க. அருமையான சௌரனை கேட்டுக்கணும். எப்படி ஓடணுமா? ஆசையாய் தொடரணுமா? நான் ஆசையா ஓடணும்பா, ஐயோ எப்படியா பெற்றுக்கொள்ள முடியும், ஆசையா ஓடணும். ஓகே, மூணாவதாக நான்காவதாக வேறு எந்த எண்ணத்தோடு கூட ஓடினான்? வாசிங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. என்ன சொல்றான் பாருங்க, நான் அந்த பந்தை போல பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணவில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுறேன். அந்த பந்தை பொருள் இருக்குல்ல, அதை நாடி ஓடுறேன். ஆனா நான் நாடி ஓடுறதுக்கு பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். கவனமா கேளுங்க. பழைய நாட்களின் காரியங்கள் சாத்தான் மனசுல தூண்டுவான், அதை மறந்துடணும். சும்மா பழைய நாட்களின் காரியங்கள் எல்லாம் நினைவுல வச்சிங்கன்னு வச்சிங்க, உங்களால ஓட முடியாது, உங்களால ஓட முடியாது. அது உங்களை இழுத்துரும், பழைய நாட்களுக்கு இழுத்துரும். பழைய காலத்துல பாவம் சாதம் எவனும் இல்லைங்க, பின்னால மறந்துரு, அதெல்லாம் மறந்துரு. முன்னாடி அந்த கிரீடத்தை மட்டும் நோக்கி பார்த்து ஓடு. பழைய நாட்களின் பாவம் உனக்கு ஞாபகம் தான் பாரு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். போக வேண்டியதோ கானானுக்கு, கானான் மேல அவங்களுக்கு ஆசை இல்லை, ஆகையினால பழைய நாட்கள் மேல ஒரு ஆசை வருது, எகிப்துக்கு திரும்புறாங்க. அங்க மேல வந்தாங்க, அதை நினைச்சாங்க. அங்க நினைச்சவங்க என்ன பண்ணணும்னு பாருங்க, வாசிங்க. என்னாகும் 11வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். அந்நிய ஜனங்கள் எப்படிங்க இருந்தாங்க? வந்தாங்க, அதாவது எகிப்திலே தேவன் செய்த அற்புதங்களை பார்த்த எகிப்தில் உள்ள அந்நிய ஜனங்கள் இவங்களோடு நானும் வரேன்ட்டாங்க. இவங்களோடு சேரணும்னா ஒரு காரியம் இருக்கு, கதவு உள்ள வச்சு நசுக்கணும், இல்லை ஓட்டு போடணும், அப்படின்னா தான் இவங்களோட சேர முடியும். சரி, இப்படி கொஞ்சம் கூட்டம் சேர்ந்துருச்சு. அந்நிய ஜனங்கள் இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரன் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? என்ன ஆசை? இறைச்சிக்கு மேல ஆசை. நீங்க பழைய காலத்து நினைவுக்கு போயிட்டாங்க. அந்த நாள் என்ன மாதிரி சாப்பிட்டோம் தெரியுமா? அடுத்த வருஷம் சொல்றாங்க பாருங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். கறி வேணும் இதையும் நினைக்கிறான். அங்கெல்லாம் அப்படி சாப்பிடல, நாங்க அதெல்லாம் சாப்பிட்டோமே. இன்னைக்கு வெறும் மண்ணாதான், வெறுப்பா போயிருக்கு. சௌரியா பழைய நாட்களின் ஞாபகம் உனக்கு வருமானம் இயேசு நாமத்தால் அப்புறப்படுத்து.
சாத்தான் பழைய காலத்தின் ஞாபகத்தை நீ ரட்சிக்கப்படும்னால எப்படி வாழ்ந்தியோ அதை ஞாபகப்படுத்துவான். அப்படி ஞாபகப்படுத்துவானால் நீ அதை கொண்டு அப்படியே சிந்திப்பாயானால் நீ பாவத்துக்கு போயிடுவ. போ, பாவத்துக்கு போயிடுவ. ஏன்னா ரட்சிக்கப்படும்னால பாவம் செய்யாத எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம் என்று எண்ணக்கூடிய தேவனுடைய பிள்ளைல சாத்தான் பார்ப்பான், பழைய நாட்களின் ஞாபகத்தை கொடுத்து பார்ப்பான். அப்படி கொடுத்தா அதுல அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா பாவத்தில் விழுந்துருவாங்க. நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள். எங்க இவளோ அகோலாள், சமாரியா. இவ எங்க இருந்தா? முதல்ல எகிப்துல இருந்தா. எகிப்துல இருக்கும்போது என்ன செஞ்சாலாம்? வேசித்தனம் பண்ணினாள். ஆனால் இப்போதோ அவர்களை தேவன் மீட்டெடுத்து கானான் கொண்டு விட்டார். இந்த கானான்ல வந்து என்ன செய்ய? எகிப்துல வேசித்தனம் பண்ணாலே அதை நினைக்க ஆரம்பிச்சா. நினைச்சு 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 வேசித்தனத்தில் அதிகரிச்சா. நீங்க பழைய காலத்துல படம் பார்த்திருப்பீங்க. திடீர்னு ஒரு போஸ்டர் பார்த்தீங்க, பழைய காலத்து போஸ்டர். அது உங்களுக்கு பார்த்தல, அன்னைக்கு பார்த்தல, எத்தனை தடவை பார்த்த, இப்படியே உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு வச்சுங்க. உடனே போடா பிசாச அப்படின்னு அடிக்க தெரியணும். பழைய காலத்து ஞாபகத்தை சாத்தான் தூண்டுவாங்க. பின்னானவரை மறக்க தெரியணும். பின்னானவரை மறந்து முன்னான அந்த லக்கை நோக்கி ஓட தெரியணும். மன்னிக்கணும், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் ஒரு பாஸ்டருடைய மகளை வாலிப பிராயத்தில் விரும்பி இருக்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல. அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாண விஷயம். இவரோ இப்படி ஊழியக்காரனா மாறிட்டார். அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தான், பொண்ணு பிஎஸ்சி என்ன படிச்சுட்டு இருந்தான். இந்த சிச்சுவேஷன்ல திடீர்னு சொல்லி அந்த நாள் விரும்பினார் பாத்தீங்களா அந்த லேடி, அது அடுத்த மனைவி. இவன் கூட இவனுக்கு போன் பண்ணிட்டான். இவனுக்கு போன் பண்ணிட்டான். போன் பண்ணின பிறகு இவங்களுக்கு பழைய காலத்தை ஞாபகம் வந்து அங்கங்கன்னு சுத்துறாங்க. கடைசியில அவனை விட்டுட்டு வர சொல்லி தன்னோடு கூட தன்னுடைய மனைவியோடு கூட சேர்த்து வச்சுக்கிட்டான். மனைவியோடு கூட ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு? பழைய நாட்களின் நினைவுங்க அவனை மோசப்படுத்திடுச்சு. திடீர்னு சொல்லி ஒரு நாள் குன்றத்தூருக்கு வந்திருந்தார் புள்ளுக்கு அந்த ஆளு. எனக்கு அவரை பற்றி கேள்விப்பட்டேன். குன்றத்தூருக்கு வந்த ஒரு பாஸ்டர், நான் குன்றத்தூருக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு உங்க சர்ச்சுக்கு வரலான்னு இருக்கிறேன். ரொம்ப நல்லா பேசுவார், எழுப்புதல் செய்தியாளர். இன்னைக்கு உங்க சபைக்கு வரலான்னு இருக்கிறேன். நான் சொன்னேன் நீங்க வாங்க, ஆனால் நீங்க அங்க செய்தி கொடுக்க முடியாதுன்னு. ஏன் பாஸ்டர்? முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் அவரை யாருன்னு. அப்படிப்பட்டவர் நான் கொடுக்க சொன்னா அவர் வரவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் சொல்றேன்னா, நல்லா தாங்க இருந்தாரு, பயங்கரமான பேச்சாளர், அந்த அளவுக்கு ஒரு ரிவைவல் உண்டாக்க முடியும். ஆனா பழைய காலத்தின் நினைவு அவரை நாசமாக்கிச்சே. ஜாக்கிரதை. ரட்சிக்கப்படும் முன்னால் நீ தவறு பண்ணது உண்மைதான், பாவம் செய்தது உண்மைதான். ஆனால் அந்த பாவமான காரியங்களை சாத்தான் என்ன வைப்பானால் யாருக்கும் தெரியாது. அந்த எண்ணம், அந்த உள்ளத்தில் எண்ணுகிற எண்ணம் யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த எண்ணம் ஒரு பாவமான காரியத்துக்கு கொண்டே போய் சேர்த்து. ஜாக்கிரதை. அதுதான் பவுல் சொன்னான், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி லக்கணிக்குது. அப்ப பின்னான காரியத்தை, பழைய நாட்களின் காரியம் உங்க நினைவுக்குள்ள சாத்தான் கொண்டு வருவானால் உடனே தள்ளிருங்க, உடனே தள்ளிருங்க.
போய் இயேசு நாமத்தினால. பழைய நாட்களின் பாவமான எண்ணங்களை சாத்தான் கொண்டு வருவானால், எங்க பழைய நாட்கள் பாவம் செய்யாது யாருமே கிடையாதுங்க, எல்லாரும் பாவம் செஞ்சோம். அந்த எண்ணங்கள் வருமானால் அந்த எண்ணத்தை சிறைப்படுத்துறவங்களா இருக்கும், எண்ணத்தை அப்புறப்படுத்துறவங்களா இருக்கும். அதான் சொல்றான் பின்னாலத்தை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. பின்னால மறந்து ஓடுறோம். ஐந்தாவதாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது 16வது வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒரே ஒழுங்காய் நடக்கும். என்னவா ஒரே ஒழுங்கு? இப்போ ஓட்ட பந்தயத்துல ட்ராக் போட்டிருப்பாங்க. ட்ராக் அந்த ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ட்ராக் கூட தான் ஓடணும், ஒரே ஒழுங்கா ஓடணும். அப்படியே வேதம் என்ன சொல்லுது? 119 சங்கீதம் 32 வசனம், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகள் வழியாக ஓடுவேன். கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அப்போ இந்த ஓட்ட பந்தயத்துல இந்த ட்ராக் போட்டிருக்குன்னா அது வழியா தான் ஓடும். ஒழுங்கா ஓட தெரியணும். வசனத்துக்கு மாறா ட்ரெடிஷனை செஞ்சுக்கிட்டு வசனம் ஓடிக்கிட்டே இருக்கேன், வசனத்துக்கு மாறா பாவம் செஞ்சுக்கிட்டு திரும்ப வசனத்து முடி ஓடுறேன். ஒரே ஒழுங்கா ஓடு, ஒரே ஒழுங்கா ஓடு. ஏன் பாவத்துக்கு போற? ஏன் ட்ரெடிஷனுக்கு போற? ஒரே ஒழுங்கா சீரா ஓடு. இந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒலிம்பிக் போட்டி வேற ஒரு தேசத்தில் நடந்துச்சு. அதுல நம்முடைய தேசத்துல இருந்து ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு லேடி கேண்டிடேட் எடுத்தாங்க. அவ பேரு ஷைனி ஆபிரகாம் என்று சொல்லி பேரு. அந்த ஷைனி ஆபிரகாம் நல்லா ஓடக்கூடியவா, நல்லா ஓடல பாருங்க. ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷைனி வந்துட்டா முதல்ல. ஆனால் அங்கங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எங்க வைக்கிறாங்க ஸ்டெப் அப்படின்னு சொல்லி கேமராக்கள் காலையே பார்க்கும். கால் அப்படி தொடர்ந்து வரும். ஒருத்தர் வந்து சொல்லிட்டான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கூடாது, ஃபவுல் பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? இந்த பார் கேமரா பார், இந்த ட்ராகை விட்டு ஒரு ஸ்டெப் வச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க. ஒரே ஒரு ஸ்டெப் தான் வெளியே வச்சாங்க, மற்றது கரெக்டா தான் ஓடுனாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் கேன்சல்டு. அருமையான தேவஜனமே, கற்பனைகளின் வழியாகத்தான் ஓடணும், வசனத்தின் வழியாக தான் ஓடணும். ஒரே ஒழுங்கா ஓடு, கடைசி வரைக்கும் வசனத்தின் வழியா வாழ்ந்துரு. யாரோ பாவம் செய்யறாங்க, நீ பாவம் செய்யாத. பாவம் செஞ்சு நானும் கற்பனை முடியாத ஓடுறேன்னு சொல்லாத, ஃபவுல் பண்ற. பாரம்பரியத்தை கை கொள்ளும் சொல்லி யாரோ உனக்கு சொல்லி கொடுக்கிறான்னு வச்சுக்க, செய்யாத. அதுக்கும் வசனத்துக்கும் ஒத்து வராது. அப்படி செய்வாயானால் பந்தய பொருளை இழைந்துருவேன். என்ன செய்யலாம்? என்ன நிறைய கிறிஸ்டியன்ஸ் வசனம் சொல்றபடியே வாழணும்னு நினைக்கிறது இல்லைங்க. தன் குடும்பத்துல பாரம்பரியத்தை செய்ய சொன்னாங்கன்னா ஆமா ஆமா அவங்களுக்காக நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு செய்யறாங்க. அப்புறம் வசந்த மொழி வாழ்றேன் வேதனை. அது எப்படி சரியா இருக்கு? குடும்பம் பெருசா, கத்தர் பெருசா? கத்தர் தான் பெருசு. குடும்பம் சொல்றாங்கன்னு சொல்லி அதை செய்யறாங்க சொல்றாங்க, இதை செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி கத்தரை விட்டுறாத. நீ வசனம் சொல்ற அப்படியே வாழ்ற மரியப்பார். சரி, இது 5வது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15-16. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒரே ஒழுங்காய் நடக்கணும், அதே நேரத்தில் ஒரே சிந்தையாய் நடக்கணும். என்ன சிந்தை? ஒரே சிந்தையாய். என்ன சிந்தை?
அப்படின்னா ஒரே சிந்தையாய் ஒழுங்காய் வசந்து விடுவோம். அடுத்து ஒரே சிந்தை, எப்படியாவது 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 நான் அந்த பந்த பொருளை பெற்று தாகணுங்கிற அதே சிந்தனையில் ஓடுவோம். கத்தர் பெற்றுக்கொள்ள கத்தர் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஆனா ஒண்ணுங்க, இந்த சூழலை மாத்திரக்கு சிலர் வருவாங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 18வது 19வது வசனம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், அப்படின்னா மாம்சத்தின்படி வாழக்கூடிய எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நல்ல கவனமா கேட்டுங்க. இன்னைக்கு பாவத்தில் இருக்கிறவன், கர்த்தருடைய வழிகளில் குறைஞ்சிருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? உங்களை ஓடக்கூடாதபடிக்கு தடை பண்ணுவான், வஞ்சிப்பான் வஞ்சிப்பான் வஞ்சிப்பான். சொல்லுவாங்க, ஒரு புக்கில் வாசிச்சேன், ஒரு மனுஷன் நல்லா ஓடுறான், ஆனா பின்னால வர்றவன் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக முன்னால ஓடுறவனுக்கு முன்னால பொற்காசுகளை அப்படி ஒண்ணு ஒண்ணா பக்கத்துல உள்ள போட்டு போறானோ. இவன் பார்த்தான், ஓட்ட பந்தயத்துல பங்கு பெற்றா கப்பு கிடைக்கும், இது பொண்ணா கிடைக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணா பொற்காசை எடுத்தான் முன்னால போறவன் போயிட்டான். இவன் ஏமாந்துட்டானே. எவனாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை குறுக்க வர்றான், அவனுக்கு உங்களை ஒரு சேர்க்காத. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி ஒண்ணும் தப்பு இல்லைங்க, இப்படி ஒண்ணும் பரவாயில்லைங்க சொல்றவனை சேர்க்காத. மோசம் போக்கிறது வரான், அது ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்லி தர வரான். வேதம் சொல்லு, உன் பந்தய பொருளை நீ இழந்துருவ, பந்தய பொருளை இழந்துருவ. அப்படிப்பட்டவனை நீ சேர்க்காத. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் ஓடி கடைசியில முடிய போற நேரத்தில் ஓட்ட விட்டா, இந்த முயல் ஆமை கதை உங்களுக்கு நல்லா தெரியும். முயல் வேகமா போகுது, ஆமை மெல்ல போகுது. ஓட்டப்பந்தயம், முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம். முயல் வேகமா போகுது, ஆமை ஊந்து போகுது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சு, முயலுக்கு டயர்டு, வேகமா வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு அடியில கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிச்சு. முயலுக்கு மாமிசம் சொல்லியிருக்கோம், நீ ரொம்ப டயர்டா இருக்கட, 1 2 இந்த ஆமை என்னைக்கு வந்து சேர போகுது, நீ ஓடி போய் முடிச்சிருவ அப்படின்னு சொல்லி அந்த மனசு சொல்லியிருக்கோம். அதனால போய் ஒரு மரத்துக்கடியில படுத்துச்சு, தூங்கிச்சு. இந்த ஆமை என்ன பண்ணிடுச்சு, மெல்ல ஊந்து போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுச்சு. திடீர்னு முடிச்சு பார்த்தா ஆமை எங்கடான்னு பார்த்தா பிரைஸ் வாங்கிட்டு இருக்கு. ஏன் நிர்விசாரம், நான் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன், நான் முன்னாடி ஓடிடுவேன், நான் பண்ணிடுவேன். எவனோ உன்னை ஏமாத்த பார்க்கறான், எவ்வளோ உன்னை வஞ்சிக்க பார்க்கிற, உன் பந்தய பொருளை இழந்து வாழபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டோட சொல்லாமா, ஆண்டவரே பந்தய சாலையில் நான் ஓடுகிறேன். பவுல் பந்தய சாலையில் ஓடி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்றது போல நானும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த ஓட்ட பந்தயத்தில் நான் எப்படி ஓடணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லி கொடுத்தீங்க. அப்படி நான் ஓடுவதற்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே பந்தய பொருளை அடைந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு இலக்கு வைத்து ஓட உதவி செய்யுங்க.
முற்றும் தேறி விட்டேன் என்கிற எண்ணம் எனக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆசையாய் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுங்கிற ஆசையாய் எண்ணி ஓட உதவி செய்யுங்க. ஆண்டோட பின்னாலே மறந்து அந்த லக்கணைக்கு ஓட உதவி செய்யுங்க. ஒரே ஒழுங்காக வசனத்தின்படியே வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பந்தய பொருளை பெறும்படி நான் ஆண்டவரே ஒரே சிந்தையாய் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட உதவி செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பந்தய பொருளை இழந்து போவதற்கு யாரோ காரணமா இருக்க நான் இடம் கொடுத்துடக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் முன்னால ஓடுனது உண்மைதான், பின்னால வந்தவங்க உண்மைதான். ஆனா யாரோ சொன்னதுனால நான் அப்படி நின்னுட்டேன். பின்னால வந்தவங்க எல்லாம் முன்னால போற மாதிரி இருக்குது. வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவர் உத்தமமாய் ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு கிருபை தருவீராக. எல்லாம் வாய் திறந்து கேளுங்க பார்ப்போம். என் கர்த்தர் கிருபை தர வல்லவர். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லி எங்கள் சபையாரை அழைத்து பரம அழைப்புக்கு பந்தய சாலையில் ஓடுவதற்காக அழைத்து பந்தய பொருளாகிய கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அழைத்து, அப்படிப்பட்ட நாங்கள் என் தகப்பனே, என் தேவனே என்று ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஓடினால் ஆண்டவரே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படி ஓடுவதற்கு எனக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கா வைத்திருக்கிற கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கேன். எனக்கா மாத்திரமில்லை, தேவனுடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் எல்லாருக்கும் உண்டாகும் சொல்லி தான் ஓட்டத்தை முடித்து கிரீடத்தை பெற்றாரே, அப்படியே என்னை எங்களே ஒப்பு கொடுக்கிறோம். பவுல் என்ன மாதிரிலாம் நினைச்சு எண்ணி ஓடி இருக்கிறாரு, அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி ஓடி எங்க ஓட்டத்தை முடிச்சு விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாங்கள் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீரார். பந்தய சாலையில் ஓடுகள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருத்தன் தான் முதன்மையா வந்து பெற்றுவான்னு சொன்னீங்க. எங்க சபை, எத்தனையோ சபைகள் ஓடுது ஆண்டவரே, எங்கள் சபை முதலாவது வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடும்படிக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் சபைக்கு நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை ஏதோ ஒரு சபை நடக்குதுங்கிறதல்ல, உண்மையாக இது தேவனுடைய சபை, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற சபை, அவர் தற்போது கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற சபை, கர்த்தருடைய நாளுக்கு என்று ஆயத்தமாகிற சபை என்கிற எண்ணத்தோடு கூட எங்கள் சபையில் எல்லாரும் வாழ உதவி செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான இனிமாறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.